அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்க ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம தேன்கூடு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 கப் நெய்யை மிக்சியில் சேர்த்துருவோம். ஐஸ் க்யூப் 2 சேர்த்துப்போம். கேவர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஐஸ் க்யூப் தேவைப்படும். அதனால் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த நெய்யில் 2 ஐஸ் கட்டி சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு சுற்று சுற்றிக்கணும். அப்போ நம்மளுக்கு நெய் திரும்பி பட்டர் மாதிரி கெட்டியாயிடும். இதை மாதிரி அப்புறம் அதிலேயே நம்ம 1 கப் மைதா சேர்த்துக்கணும். 1 கப் மைதாக்கு 1/4 கப் நெய், 2 கப் தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நம்ம அதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இதை மாதிரி இருக்கும் ஒரு பவுலில் ஊற்றிடுவோம். ஊற்றி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். மாவு நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கணும். மாவு நம்மளுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம மாவை வெளில எடுத்து இதை மாதிரி ஒரு ஐஸ் கட்டி மேலே வச்சிட்டோம்னா மாவு நம்ம ஊற்றி முடிக்கிற வரைக்கும் சில்லுனே இருக்கும். அடுத்தது ஊற்றுறதுக்கு பாதி பாத்திரம் எண்ணெய் ஊற்றினா போகிறோம். கேவர் செய்கிறதுக்கு ஃபுல் பாத்திரம் ஊற்றக்கூடாது. ஏன்னா இது பொங்கி பொங்கி வழியும். எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு சூடானதுக்கப்புறமா லைட்டாக ஊற்றி பார்க்கணும். ஊற்றுனதுக்கப்புறமா அடியில் செட்டில் ஆகாமல் மேலே அப்படியே பூந்தி மாதிரி வந்துடணும். இதை மாதிரி பொங்கி பொங்கி நுரைச்சி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு விடணும். நம்ம நிறைய மாவு ஊற்றினோம்னா நம்மளுக்கு அப்படியே எல்லாம் பூந்தி மாதிரி வராமல் மொத்தமாக அடை மாதிரி வந்துடும். அதனால் துளியாக தான் நம்ம விடணும். அதுவே ஒரு கேப் கொடுக்கும். அந்த கேப்பில் நம்ம விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய வேணாம். மீடியம் இல்லை ஹையில் வச்சு செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு கேவர் செய்யறதுக்கு நம்மளுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கேப் கிடைக்கிற இடத்துல விடும்போது அதுவே ஒரு அடை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி நம்ம மாவை கலக்கி கலக்கி விட்டு விடணும். இல்லைனா மேலே தண்ணியாகவும் அடியில் திக்காகவும் ஆகிடும். கொஞ்சம் கேப் அடைப்பட்டதுக்கப்புறமா நம்ம நடுவில் ஹோல் போட்டுக்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கேப்பே இல்லை. இப்போ லைட்டாக நடுவில் ஹோல் போட்டு விட்டுட்டு அந்த ஹோலில் நம்ம திரும்ப திரும்ப இதை மாதிரி ஊற்றணும். கேவருக்கு நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை. பால் சேர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் செவக்கும். அதனால் நான் பால் சேர்க்காம வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி கேப்பில் எடுத்து விட்டுட்டு மாவு ஊற்றிக்கணும். மாவு ஊற்றும் போது நம்மளுக்கு எண்ணெயோடு சேர்ந்து இது மாதிரி பொங்கணும். அப்போ தான் மேலே மேலே நம்மளுக்கு லேயர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெய் வச்சுருக்க பாத்திரம் நல்லா அழுத்தமான பாத்திரமாக இருக்கணும். லேசான பாத்திரமாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஒடுக்கமான பாத்திரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கேவர் சின்னதாகவும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் எடுக்க வரும். நம்ம சின்ன இலுப்பை சட்டி இருந்தால் அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பாத்திரம் உயரமாக இருக்கணும். அப்போ தான் பொங்கி வழியாமல் இருக்கும். இல்லைன்னா பொங்கி எண்ணெயெல்லாம் அடுப்பில் வழிஞ்சிடும். கேவருங்கிறது ராஜஸ்தானி ஸ்வீட். அது செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவு பதம். மாவு 1க்கு 2ங்கிற விதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வேறு ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் தெறிக்கும். எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மேலெலாம் ட்ராப்பாக தெறிக்கும். அடுத்தது இதை மாதிரி ஒரு கனமான பாத்திரம் இருக்கணும். அதில் பாதி எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பாதி எண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுக்கு பொங்கி வழியாது. அடுத்தது இந்த கேவர் ரெடி ஆகிட்டு நல்ல கலர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கனம் போதுன்னா இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி மேலால் தூவிப்போம். எண்ணெயில் முந்திரி பொரிஞ்சு அப்படியே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நடுவில் கொஞ்சமாக மாவு ஊற்றினோம்னா அந்த முந்திரி எல்லாம் அந்த மாவோட ஒட்டி நம்மளுக்கு கேவர் கிடச்சிரும். இது நட்ஸ் கேவர். நம்மளுக்கு விருப்பமான நட்ஸை இதில் தூவிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை மாதிரி எந்த நட்ஸ் பிடிச்சாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியும் இதெல்லாம் நல்லா செட் ஆகணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றுறேன். அது நல்லா முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் கீழே விழாமல் ஒட்டி பிடிச்சிக்கும். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த பாத்திரத்தில் எடுக்கும்போது எனக்கு ஈஸியாக நான் எதுவுமே யூஸ் பண்ணாமே சப்போஸ் உங்கள் பாத்திரத்தில் லைட்டாக ஒட்டிக்கிட்டுனா நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுங்க. எண்ணெய் நல்லா வடிகிற வரைக்கும் இதை மாதிரி விட்டுருவோம். இதில் உள்ள எக்ஸஸாக உள்ள ஆயிலெலாம் வடிஞ்சிடும். இதை மாதிரி அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது நம்மளுக்கு பொங்காமல் நல்லா வரும். நம்மளுக்கு நல்லா முத்து முத்தாகவும் கிடைக்கும். ஹோலாக இருக்கும். பார்க்க தேன்கூடு மாதிரியே இருக்கும். அதில் நம்ம சுகர் சிரப் ஊற்றும் போது தேன்கூடை எடுத்து சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்.
இன்றைக்கி கேவர் வந்து நம்ம 3 டைப்ஸில் செய்ய போகிறோம். நட்ஸ் போட்டது, ப்ளைன் கேவர். அது மட்டும் இல்லாமல் மாவா கேவர்னு சொல்லுவாங்க. பால்கோவா போட்ட கேவர் செய்ய போகிறோம். நம்மளுக்கு மாவு ஊற்ற ஊற்ற இதை மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சென்டரில் நம்ம ஓட்டை போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஊற்றும் போது கரெக்டாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சைடாக ஓட்டை இல்லாமல் இருக்கிறது நல்லது. நல்ல எண்ணெய் வந்து இது மாதிரி கொதித்து மேலே வரும்போது நம்மளுக்கு மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகி இதை மாதிரி ஒட்டிக்கும். அடுத்து இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா இதில் டிப்ஸுன்னு கூட சொல்லலாம். கேவர் வந்து இது மாதிரி நம்மளுக்கு எடுக்க வந்துட்டுனா லைட்டாக அடியில் அழுத்தி பிடிச்சிப்போம். அழுத்தி பிடிச்சிட்டு மேலே நிறைய எண்ணெய் வந்துடும். அது மேலே நம்ம மாவு ஊற்றும் போது நம்மளுக்கு எவ்வளோ கனம் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு மொத்தமாக கேவர் செய்யணும்னா இதை மாதிரி செஞ்சுக்கலாம். பபிள்ஸ் அடங்கினோடனே எடுத்துடுவோம். இதுதான் ப்ளைன் கேவர். இதில் வந்து சுகர் சிரப்பையோ இல்லை சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியோ நம்ம சாப்பிட்லாம். ஏற்கனவே நட்ஸ் கேவர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து ப்ளைன் கேவர். தனித்தனியாக இதை மாதிரி கேவரை எண்ணெயை வடிய விட்டு எடுத்துப்போம். அடுத்தது சுகர் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம். 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. 5 நிமிஷம் கொதிக்க விடும்போது நம்மளுக்கு வந்து அரை கம்பி கிடச்சிடும். அரை கம்பியே போதும் நம்மளுக்கு. ஒரு சைடு கேவர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு சைடு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுகர் நல்லா கொதித்து அரை கம்பி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அரை கம்பி கிடச்சிட்டு ஆற ஆற சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு திக்காயிடும். சுகர் கட்டி கட்டியாக ஆகக்கூடாதுன்னா நம்ம லெமன் ஜூஸ் புளியறனா புளிஞ்சிக்கலாம். அடுத்து நட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பால்கோவா வச்சுருக்கோம், கேவரும் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் சுகர் சிரப் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கேவரில் இதை சேர்த்துடுவோம். ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணி எடுக்கிறனால எடுக்கலாம், இல்லை இதை மாதிரி ஸ்பூனால் கொஞ்சமாக ஊற்றுறனால நம்ம ஊற்றிக்கலாம். பால்கோவாவில் ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து அதை நல்லா க்ரீமாக மாற்றிப்போம். ப்ளைன் கேவரில் இந்த பால்கோவாவை சேர்த்துருவோம். இதுதான் மாவா கேவர். இது மேலே நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். கேவர் செய்கிறதுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அது பொரியிறது, அதோட சத்தம் இதெல்லாம் கேட்கும்போதே நல்லா இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம ஒரு புதுசாக ஒரு டிஷ் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. அதுவும் இதோட ஷேப்பு, டெக்ஸ்சர் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்வீட்டை தீபாவளிக்கு செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாருமே நம்மளை வந்து நினச்சி பார்ப்பாங்க. நீங்களும் இந்த கேவரை ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.